அனைவருக்கும் இனிய வணக்கம். வரும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது செப்டம்பர் 7 இரவு ஏற்படும் சந்திர கிரகணம் பற்றிய அரிய தகவல்களுடன் உங்கள் ரமேஷ். முதல்ல இந்த கிரகணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூரியன், பூமி, நிலா இதனுடைய பேசிக் தகவலை பற்றி தெரிஞ்சுக்குவோம். நம்மளுடைய பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்று நாம் அனைவருக்கும் தெரியும். அதாவது நமது பூமி சூரியனை சுற்றி வர 365 நாட்கள், அதாவது ஒரு வருடம் எடுத்துக்கொள்கிறது. அதே பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள 24 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. நமது பூமியை நிலாவான சந்திரன் சுற்றி வருகிறது. இந்த சந்திரன் பூமியை சுற்றி வர 28 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. அதே சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொள்ளவும் அதே 28 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. அதாவது பூமியானது ஒரே ஒரு நாளில் தன்னைத்தானே சுற்றி 365 நாட்களில் சூரியனை சுற்றி வருகிறது. ஆனால் நிலவானது தன்னைத்தானே சுற்றுவதற்கும் பூமியை சுற்றி வருவதற்கும் ஒரே 28 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. இதனால் நாம் நிலவின் ஒரு பக்கத்தை மட்டுமே நாம் பார்க்க முடியும். இவ்வாறு இந்த சுழற்சி நடைபெறும் போது இந்த நிலவுக்கும் சூரியனுக்கும் இடையே பூமி வரும்போது நமக்கு இந்த சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இந்த சந்திர கிரகணமானது ஒரு 3 வகைப்படும். அதாவது இந்த இடையில் பூமி வரும்போது இந்த சூரியனிலிருந்து வெளிவரக்கூடிய ஒளியை நிலவிற்கு செல்லாமல் இந்த பூமி தடுக்கிறது. அதாவது நிலவிற்கு சுய ஒளி கிடையாது. சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளியை நிலவில் பட்டு எதிரொலிக்கிறது. அந்த எதிரொலிக்கும் ஒளியை தான் நாம் பூமியிலிருந்து பார்க்கிறோம். அவ்வாறு இந்த சூரிய ஒளி சந்திரனை நோக்கி செல்லாமல் இடையில் பூமி வந்து மறைக்கும் போது இந்த பூமியின் நிழல் பூமியின் மறுபக்கத்தில் விழுவும். அந்த நிழல் வழியாக இந்த சந்திரன் செல்லும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இவ்வாறு நிழல் செல்லும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதி அடர் நிழல் பகுதியாக இருக்கும். அதாவது அம்பரா என்று கூறுவோம். அந்த நிழல் பகுதி வழியாக செல்லும்போது முழு சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இந்த அம்பராவுக்கு மேலும் கீழும், அதாவது பெணும்புறா என்று சொல்லுவோம், வெளியில் நிழல் பகுதி, அங்கே நிலவு செல்லும்போது பெணும்புறா சந்திர கிரகணம் என்று அழைப்போம். இதனால்தான் நமக்கு சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. அடுத்து இந்த சந்திர கிரகணத்தினுடைய வகைகள் பற்றி பார்ப்போம். இந்த அடர் நிழலில் நிலாவானது செல்லும்போது ஏற்படுகிறது அம்பரல் எக்லிப்ஸ், அதாவது அடர் மறைப்பு. அதனால் அங்கே முழு சந்திர கிரகணம் அடர் நிழல் பகுதியில் ஏற்படுகிறது. அதேபோல் இந்த வெளிர் நிழல் பகுதியில் சந்திரன் செல்லும்போது ஏற்படும் சந்திர கிரகணே பெரும்பரல் எக்லிப்ஸ், அதாவது வெளிர் நிழல் மறைப்பு என்று கூறுவோம். இந்த இரண்டுக்கும் வெளியே இருந்தால் அப்போ முழு நிலவாக நமக்கு தெரியும். அதாவது இந்த சந்திர கிரகணம் பௌர்ணமி அன்று ஏற்படும். எப்போ பௌர்ணமி வருதோ அந்த பௌர்ணமி சமயங்களில் மட்டுமே சந்திர கிரகணம் நடைபெற வாய்ப்புள்ளது. மற்ற நாட்களில் சந்திர கிரகணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கு இடையில் பூமி வரும்போது தான் நமக்கு பௌர்ணமி ஏற்படுகிறது. அப்பொழுது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது நமக்கு சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இந்த சந்திர கிரகணம் எவ்வளோ நேரம் ஏற்படும், அதை எவ்வாறு கண்டறிவது என்பதற்காக நாம் இங்கே இந்த படத்தில் பார்க்கலாம். இந்த பூமி மறைப்பதால் ஏற்படக்கூடிய நிழல் பகுதி இருக்கிறது. இந்த பூமியானது நீள்வட்டத்தில் சூரியனை சுற்றி வருகிறது என்று நமக்கு தெரியும். அதே போல் இந்த நிலவும் பூமியை நீள்வட்டத்தில் சுற்றி வருகிறது. அவ்வாறு நீள்வட்டத்தில் சுற்றும்போது அந்த நீள்வட்டத்தின் ஒரு பகுதி, அதாவது அப்போஜி என்று சொல்லுவோம், அங்கே செல்லும்போது 4,05,500 கிலோமீட்டரும், அதனுடைய மறுபகுதியில் அந்த நீள்வட்டத்தின் மறு பகுதியை செல்லும்போது 3,63,300 கிலோமீட்டர், அதாவது பெரிஜி என்று சொல்லுவோம். இவ்வாறு செல்லும்போது நிலவானது ஒரே
தொலைவில் கடப்பதில்லை. ஸோ ஒரு சைடு அப்போஜி செல்லும்போது அதிக தொலைவாகவும் பெரிஜி பக்கம் செல்லும்போது தொலைவு குறைவாகவும் செல்லும். அவ்வாறு இந்த பூமியை சுற்றி வரும்போது இந்த நிலவானது இந்த நிழலின் மையப்பகுதி வழியாகவும் கடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இந்த நிழலின் தொலைவில் கடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அவ்வாறு இந்த நிழலின் மையப்பகுதியிலோ அல்லது பூமிக்கு அருகில் உள்ள நிழல் பகுதியிலோ இந்த நிலாவானது கடக்கும்போது அதிக நேரம் இந்த சந்திர கிரகணம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதுவே இந்த நிலவானது இதனுடைய இந்த நிழலின் அந்த தொலைவில் கடக்கும்போது ஏற்படும் சந்திர கிரகணம் குறைந்த நேரமே நீடிக்கும். ஸோ இதை வைத்து தான் எந்த இடத்தில் இந்த நிலவானது கடக்கிறது என்பதை வைத்து இந்த சந்திர கிரகணம் எவ்வளவு நேரம் நடைபெறுகிறது என்பதை நாம் கணக்கிட முடியும். அதேபோல் இந்த நிலவானது சுற்றி வரும்போது பூமிக்கு மிக அருகில் வரும்போது இந்த நிலவின் சுழற்சி வேகம் அதிகமாக இருக்கும். அதுவே இந்த பூமியின் தொலைவில் செல்லும்போது அதனோட சுழற்சி வேகம் மெதுவாக இருக்கும். ஸோ இதுதான் கெப்லர் சாண்ட்லா என்று கூறுவோம். ஸோ இதற்கு முக்கிய காரணம் என்றால் ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நாம் வண்டியில் செல்கிறோம். ஸோ பைக்கில் செல்லும்போது நேராக வண்டியில் போகும்போது நேராக உட்காந்துருப்போம். ஒரு முக்கில் ஒரு கார்னர் வரும்போது நாம் பைக்கை திருப்புவோம். ஸோ அப்படி பைக்கை திருப்பும்போது அங்கே என்ன ஏற்படுகிறதுனா பைக்கை சாய்க்கிறோம் ஒரு பக்கமாக. அதாவது நேராக சென்ற திசைவேகம் இப்பொழுது வட்ட திசைவேகமாக இதுபோல் மாறுகிறது. வட்ட திசைவேகம் மாறும்போது அங்கே ஒரு ஃபோர்ஸ் ஏற்படும், சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். அப்போ அந்த வட்ட திசைவேகத்தில் வெளிநோக்கி இழுக்கும் அந்த ஃபோர்ஸ் தான் மைய விலக்கு விசை என்று கூறுகிறோம். ஸோ மைய விலக்கு விசை இந்த வண்டியை வெளிநோக்கி இழுக்கும். அதை பேலன்ஸ் செய்வதற்காக நாம் உள்நோக்கி சாய்வோம். ஸோ உள்நோக்கி சாயும் போது அந்த பூமியின் கிராவிட்டி உட்பட இந்த எதிர்ப்புறமாக விசையை ஏற்படுத்துகிறது. இரண்டு விஷயம் சமமாக இருக்கும்போது பைக்கு சாயாமல் செல்கிறது. ஸோ இதே போல் தான் சூரியனை பூமி சுற்றி வந்தாலும் பூமியை நிலவு சுற்றி வந்தாலும் அந்த ஒரு ஈர்ப்பு விசை காரணமாக சுற்றி வருது. சூரியனோட ஈர்ப்பு விசை காரணமாக தான் பூமி சூரியனை சுற்றி வருகிறது. அதேபோல் பூமியின் ஈர்ப்பு விசை காரணமாக தான் பூமியை நிலவானது சுற்றி வருகிறது. அப்போ அந்த ஈர்ப்பு விசை உள்நோக்கி இழுக்கும். உள்நோக்கி இழுக்கும்போது உள்நோக்கி செல்லாமல் இருப்பதற்காக இந்த நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும்போது, அதாவது எலிப்டிக்கல் பாத், அதில் சுற்றி வரும்போது இது என்ன செய்யும் என்றால் இங்கே சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் உருவாகும். அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் இந்த பூமியோ அல்லது நிலவையோ வெளிநோக்கி இழுக்கும். ஸோ வெளிநோக்கி இழுக்கக்கூடிய அந்த விஷயம் உள்நோக்கி இழுக்கக்கூடிய அந்த கிராவிட்டி விஷயம் இரண்டும் சமமாக இருப்பதால் அந்த குறிப்பிட்ட ஆர்பிட் வழியாக அந்த பூமியோ அல்லது நிலவோ சுற்றி வருகிறது. ஸோ இதுதான் கெப்லர் இரண்டாம் விதி என்று கூறுகிறோம். ஸோ அந்த கெப்லர் இரண்டாம் விதியில் இந்த கோள்கள் அல்லது நிலவானது ஸோ அந்த பூமிக்கோ அல்லது சூரியனுக்கோ அருகில் வரும்போது ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். ஸோ ஈர்ப்பு விசை அதிகமாக இருந்தால் அப்போ அந்த மைய விலக்கு விசை அதிகமாக இருக்க வேண்டும். அதற்காக வேகமாக சுற்றும். ஸோ நாம் பைக்கில் செல்லும்போது வேகமாக சென்றால் அதிகமாக சாய்வோம், மெதுவாக சென்றால் குறைவாக சாய்வோம். அப்போ வேகமாக செல்லும்போது அந்த மைய விலக்கு விசை அதிகமாக இருக்கும், மெதுவாக செல்லும்போது அந்த மைய விலக்கு விசை குறைவாக இருக்கும். ஆகையால் இந்த ஈர்ப்பு விசையை பேலன்ஸ் செய்வதற்காக இதன் அருகில் செல்லும்போது ஸோ பூமியோ அல்லது நிலவோ வேகமாக சுழல்கிறது. அதாவது இந்த P2ங்கிற புள்ளியிலிருந்து P1 புள்ளிக்கு வருவதற்கு ஒரு மாதம் எடுத்துக்கொள்கிறது என்றால் ஸோ இந்த நீண்ட தூரத்தை ஒரு மாதத்தில் கடந்து விடுகிறது. அப்பொழுது இந்த நிலவானது வேகமாக சுழல்கிறது. ஸோ அதான் சுற்றுகிறது. அதேபோல் இந்த P4லேருந்து P3க்கு வரும் என்றால் அப்போ இங்கே குறைந்த தூரம், இந்த குறைந்த தூரம் கடப்பதற்கு ஒரு மாதம் எடுத்துக்கொள்கிறது. அதாவது இந்த பூமியிலிருந்து நிலவு தொலைவில் செல்வதால் அங்கே இந்த பூமியின் ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கும். அதனால் அந்த மைய விலக்கு விசை குறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல மெதுவாக சுழல்கிறது. ஸோ அப்பொழுது இதை வைத்து தான் நாம் தியரிட்டிக்கலாக எவ்வளோ நேரம் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுவது என்று நாம் கணக்கீடு செய்தோம் என்றால் 107 நிமிடங்கள் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது.
அதாவது இந்த நிழல் சொன்னோம், இந்த நிழலில் இந்த அடர் நிழலில் செல்லும்போது இந்த இடத்துலையும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது, இங்கேயும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது, இதனுடைய தொலைவிலும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கணக்கிட்டு எந்த இடத்தில் சென்றாலும் அதனோட வேகம் இதெல்லாமே கணக்கிட்டு 107 நிமிடங்கள் சந்திர கிரகணம் அதிகபட்சமாக நிகழ்வதற்கு வாய்ப்புள்ளதாக கணக்கிட்டுள்ளார்கள். இதேபோல் ஜூலை 16, 2000ஆவது ஆண்டு அந்த நடந்த சந்திர கிரகணம் 106 நிமிடங்கள் 25 செகண்ட் நீடித்தது. ஆசியா, ஆஸ்திரேலியா, பசிபிக் ஓஷன்லாம் இதை பார்த்தார்கள். அதிகபட்சமாக தியரிட்டிக்கலாக 107 நிமிடங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு உள்ளது. 2000ஆவது நடந்த சந்திர கிரகணம் 106 நிமிடங்கள் 25 செகண்ட் நடைபெற்றிருக்கிறது. அதேபோல் ஆகஸ்ட் 13, 1859 106 நிமிடங்கள் 28 செகண்ட் இந்த முழு சந்திர கிரகணம் நடைபெற்று இருக்கிறது. இதேபோல் மிக நீண்ட சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 19, 4753 அந்த ஆண்டு தான். இன்னும் 2500 ஆண்டுகளுக்கு மேல் அதன் பிறகுதான் இந்த 106 நிமிடங்கள் 35 செகண்ட் அந்த சந்திர கிரகணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதாவது ஒரு 2500 வருடங்களுக்கு ஒரு முறையே இந்த அதிகபட்ச 106 நிமிடங்களுக்கு மேல் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இப்போ இந்த ஆண்டு, அதாவது 21வது செஞ்சுரியில் எடுத்து போனால் 2001 முதல் 2100 வரை நடக்கக்கூடிய சந்திர கிரகணங்கள் 102 நிமிடங்கள் வரை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக கண்டறிந்துள்ளார்கள். 2018ஆம் ஆண்டு, அதாவது ஜூலை 27, 28, 2018 நடந்த இந்த சந்திர கிரகணம் 102 நிமிடங்கள் 57 செகண்ட் நடந்துள்ளது. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு மற்றும் செப்டம்பர் 8ஆம் தேதி காலை நடைபெறக்கூடிய முழு சந்திர கிரகணம் 82 நிமிடங்கள் நடைபெறும். அதாவது இரவு 11 மணி அளவில் செப்டம்பர் 7ஆம் தேதி இந்த முழு சந்திர கிரகணம் தொடங்கும். இரவு 12:22, அதாவது 8ஆம் தேதி அதிகாலை 12:22க்கு இந்த முழு சந்திர கிரகணம் நிறைவு பெறும். ஆக மொத்தம் 82 நிமிடங்கள் இந்த முழு சந்திர கிரகணத்தை நாம் பார்க்க முடியும். இந்த முழு சந்திர கிரகணமானது இந்த இந்தியாவில் முழுமதியாக எல்லா இடத்துலையுமே இதை காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் ரஷ்யா, ஆஸ்திரேலியா, இந்த படத்தில் காட்டவுள்ள இதுக்கு உட்பட்ட பகுதியில் அனைத்து பகுதிகளிலும் முழு சந்திர கிரகணத்தை பார்க்கலாம். இதற்கு அப்பால் உள்ள ஒரு சில பகுதிகளில் பகுதி சந்திர கிரகணம், அதாவது பாதி சந்திர கிரகணத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இந்த சந்திர கிரகணம் எல்லா மாதமும் வருவதில்லை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி எல்லாம் வருகிறது. ஆனால் இந்த சந்திர கிரகணம் எல்லா மாதமும் வருவதில்லை. அதற்கு முக்கிய காரணம், இந்த நிலவானது பூமியின் நீள்வட்டப்பாதையில் சுற்றாமல் சற்று 5 டிகிரி சாய்ந்த ஒரு நீள்வட்டப்பாதையில் சுழறுவதே இந்த சந்திர கிரகணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு. அதனால் எல்லா மாதமும் இந்த சந்திர கிரகணம் வருவதில்லை. குறிப்பிட்ட வாரங்கள் மட்டுமே, அதாவது ஒரு வருடத்திற்கு ஒரு மாதம் முறையோ 2 முறையோ மட்டுமே இந்த கிரகணம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த கிரகணத்தில் பெரும்பரல் எக்லிப்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது அந்த வெளிர் நிழல் பகுதியில் செல்லும்போது இந்த 8:58 மணிக்கு செப்டம்பர் 7ஆம் தேதி அந்த வெளிர் நிழலில் இந்த சந்திரன் நுழைய இருக்கிறது. அதுக்கப்புறம் பகுதி சந்திர கிரகணம் 9:57க்கு தெரியும். முழு சந்திர கிரகணம் 11 மணிக்கு தொடங்கும். இந்த மேக்சிமம், அதாவது இந்த கரு நிழலில் மையப்பகுதியில் இரவு 11:41 மணிக்கு சென்றுவிடும். 12:22க்கு செப்டம்பர் 8 அதிகாலை 12:22க்கு இந்த முழு சந்திர கிரகணம் நிறைவடையும். அதே மாதிரி பகுதி சந்திர கிரகணம் 1:26 செப்டம்பர் அதிகாலை அதுவரை பகுதி சந்திர கிரகணம் தெரியும். 2:25 வரை இந்த வெளிர் நிழல் பகுதியில் சந்திரன் கடந்து அதன் பிறகு இந்த கிரகணம் நிறைவடையும். அதாவது 8:58 மணி முதல்
2:25 மணி வரை இந்த கிரகணத்தின் ஒவ்வொரு பகுதிகளாக நாம் பார்க்க இயலும். அடுத்து இதனுடைய கிரகணத்தின் வகைகளை நாம் பார்த்தோம் என்றால், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முழுசாக மறையாது, பாதி வெளிச்சமாக இருக்கும். அடுத்து இந்த அடர் நிழல் பகுதியில் பாதி நிலா நுழைவது பார்சியல் லூனார் எக்லிப்ஸ், அதாவது பகுதி சந்திர கிரகணம் என்று சொல்லுவோம். இந்த முழு நிழலில் உள்ளே சென்றால் இதுதான் முழு சந்திர கிரகணம் என்று சொல்லுவோம். ஸோ அப்போது இந்த நிலவானது கருப்பாக இல்லாமல் சற்று சிவப்பான நிறத்தில் காணப்படும். ஸோ இதுதான் இந்த கிரகணம் ஏற்படும் வகைகள். திரும்ப மீண்டும் இதை பார்ப்போம். ஸோ இது இந்த நிலவானது 5 டிகிரி சாய்ந்த கோணத்தில் இந்த பூமியை சுற்றி வருகிறது. ஸோ இங்கே பகுதி வெளிச்சம் உள்ளது. ஸோ இந்த இடத்துல ஃபுல் வெளிச்சம் இருக்காது, பாதி வெளிச்சம்தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வரும்போது பெரும்பரல் லூனார் எக்லிப்ஸ் என்று இதை அழைக்கிறோம். ஸோ அடுத்து இந்த நிழலில் நுழையும் போது, பாதி நிழல் பாதி வெளிப்பகுதியில் இருக்கும்போது வரக்கூடிய கிரகணம் தான் பகுதி சூரிய கிரகணம் என்று. அப்போ அரை நிலா மறைச்சு அரை நிலா தெரியும். ஸோ நமக்கு பிறைகள் போல தெரியலாம். இது பகுதி சந்திர கிரகணம் என்று கூறுகிறோம். ஸோ முழுவதுமாக நிலா மறைப்பது முழு சந்திர கிரகணம், டோட்டல் லூனார் எக்லிப்ஸ் என்று அழைக்கிறோம். ஸோ இதுதான் அதனுடைய படம். ஸோ அதாவது இந்த பகுதி நிழலில் சந்திரன் கடக்கும்போது, நிலா கடக்கும்போது வருவது பெரும்பொருள் எக்லிப்ஸ். இந்த முழு நிழலை இந்த நிலா கடக்கும்போது வருவது அம்பரலா எக்லிப்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது முழு சந்திர கிரகணம் என்று இந்த கிரகணத்தை அழைக்கிறோம். ஸோ இப்பொழுது இங்கே செல்லும்போது நிலவானது முழுவதாக மறைக்காமல் கருப்பாக தெரியாமல் நமக்கு சிவப்பு நிறமாக தெரியும். ஸோ இதற்கு அதனுடைய ராலே ஸ்கேட்டரிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி எதிரொலிப்பு ஒரு முக்கியமான காரணம். அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய வெள்நிற ஒளி இந்த விப்ஜிஆர் என்று அழைக்கக்கூடிய அனைத்து கலர்களும் சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கிறது. குறைந்த அலைநீளம் கொண்ட கதிர்களெல்லாம் இந்த வளிமண்டலம், பூமியின் மேலுள்ள வளிமண்டலத்தால் எளிதாக சிதறடிக்கப்படுகிறது. எளிதாக சிதறடிக்கப்படுவதால் தான் நாம் வானத்தை பார்க்கும்போது வானமானது நீல நிறமாக தெரிகிறது. குறைந்த அலைநீளம் உள்ள வயலட்டு, ப்ளூ, இது போன்ற இண்டிகோ, இந்த கலர்லாம் எளிதாக சிதறடிக்கப்படுகிறது. அதிக அலைநீளம் உள்ள சிவப்பு கதிர்கள் மட்டும் இந்த வளிமண்டலத்து வழியாக செல்லும்போது சற்று வளைந்து இந்த சிவப்பு நிற கதிர்கள் நிலவை சென்றடையும். அப்படி சிவப்பு நிற கதிர்கள் நிலவை சென்றடைவதால் அந்த நிலவானது நமக்கு செந்நிறமாக, அதாவது சிவப்பு ஆரஞ்சு கலந்த கலவையாக நமக்கு நிலவானது தெரியும். இதுக்கு காரணம் ராலே ஸ்கேட்டரிங். இந்த அலைநீளங்களை பார்க்கலாம். அதாவது ஊதா கலர் வயலட்டுக்கு 400 நானோமீட்டர் அலைநீளம், அதே சிவப்புக்கு 665 நானோமீட்டர் அலைநீளம். இதோட அலைநீளம் தெரியும். இந்த கதிர்கள் பார்த்தால் அலைகள் சிறிய அலையாகவும், இந்த சிவப்பு கதிர்கள் பார்த்தா பெரிய அலையாகவும் இருக்கிறது. இந்த காற்று வழியாக இந்த அலைநீளங்கள் கடக்கும்போது இந்த சிறிய அலைநீளங்கள் இந்த பூமியோட அட்மாஸ்பியர் என்று சொல்லக்கூடிய வளிமண்டலத்தில் அங்கே உள்ள அணுக்கள் மேல் மோதி இந்த சிறிய அலைநீளங்கள் சிதறடிக்கப்படும். இதுவே மிக பெரிய அலைநீளங்கள் கொண்ட சிவப்பு, ஆரஞ்சு ஒளிக்கதிர்கள் இந்த மூலக்கூறுகளை கடந்து அதன் பிறகு பூமியை அடையும். அதேபோல் இந்த கடக்கும் கதிர்களை அங்கே சென்று நிலவை அடைகிறது. அதனுடைய அனிமேஷன் பார்ப்போம். இங்கே அம்பரா வரும்போது நிலவானது இதுபோல் செந்நிறமாக நமக்கு காட்சியளிக்கும். இப்பொழுது ஏற்படும் சந்திர கிரகணமும் முழு சந்திர கிரகணம் அப்போ இந்த செந்நிறத்தை நாம் பார்க்கலாம். இங்கேருந்து சூரியனிலிருந்து ஒளி வருகிறது. இந்த பூமியோட வளிமண்டலத்தில் படுகிறது. வளிமண்டலத்தில் படும்போது குறைந்த அலைநீளங்குள்ள இந்த ப்ளூ நீல ஒளிக்கதிர்கள் சிதறடிக்கப்படுகிறது. குறைந்த அலைநீளம் சிதறடிக்கப்பட்ட பிறகு அதிக அலைநீளம் கொண்ட கதிர்கள் மட்டுமே நிலவை சென்றடைகிறது. இதனால்தான் நிலவானது கருப்பு நிறமாக தெரியாமல் நமக்கு செந்நிறமாக தெரிகிறது. இந்த படத்தில் பார்த்தா தெரியும். இந்த ப்ளூ லோ வேவ் லென்த்லாம் ஈஸியாக ஸ்கேட்டர் ஆகிடுது. அதிக அலைநீளம் உள்ள அந்த சிவப்பு கதிர்கள் மட்டுமே இந்த நிலவை சென்றடைகிறது. இதற்கு ராலே ஸ்கேட்டரிங் என்று அழைக்கிறோம். இதனால்தான்
இந்த நிலவானது கருப்பாக தெரியாமல் சிவப்பாக தெரிகிறது. ஸோ பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் இந்த நிலவானது வரும்போது நமக்கு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. ஸோ ஏற்கனவே சந்திர கிரகணத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து சூரிய கிரகணம். ஸோ பூமிக்கும் சூரியனுக்கு இடையில் இந்த நிலவானது வரும்போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. ஸோ சூரிய கிரகணத்திலும் இந்த மாதிரி அம்பரா அண்டு பெரும்புறான்ற ஸோ 2 பகுதிகள் இருக்குது. ஸோ அம்பராங்கிறது அடர்ந்த நிழல் பகுதி, பெரும்புறாங்கிறது ஸோ வெளிர் நிழல் பகுதி. ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஸோ இந்த சூரியன் தெரியாத அளவுக்கு பூமியில் உள்ள ஏதோ ஒரு பகுதிக்கு மட்டும் இந்த சூரியன் தெரியாத அளவுக்கு மறைக்கும். ஸோ அதுவே சூரிய கிரகணம் என அழைக்கிறோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஸோ எவ்வளோ பெரிய சூரியனை எப்படி எவ்வளோ சிறிய சந்திரன் நிலா மறைக்கிறது என்று கூறலாம். ஸோ இதை கணக்கீடு எடுத்துக்கொண்டாமானால் இந்த சூரியனுக்கும் பூமிக்கு உள்ள தொலைவு, அதாவது 149 கோடி கிலோமீட்டர். இந்த சூரியனுடைய விட்டம் டயாமீட்டர் ஸோ 13,91,400 கிலோமீட்டர். ஸோ இரண்டையும் வகுத்தோம் என்றால் ஸோ 107.5176 என்று வரும். அதாவது தோராயமாக 108 என்று கூறலாம். அதே போல் இந்த நிலவுக்கும் பூமிக்கு உள்ள தொலைவு 3,84,399 கிலோமீட்டர். இந்த நிலவின் விட்டம் 3,476 கிலோமீட்டர். ஸோ இது ரெண்டையும் வகுத்தோம் என்றால் 110.5868 என்று வரும். ஸோ இதுவும் தோராயமாக 108 என்று வைத்துக்கொள்ளலாம். ஸோ சூரியனுடைய விட்டம் டயாமீட்டர் ஸோ 13,91,400 கிலோமீட்டர். ஸோ இந்த நிலவின் விட்டம் ஸோ 3,476 கிலோமீட்டர். ஸோ சூரியனோட விட்டமும் பூமியோட விட்டத்தையும் இதையும் வகுத்தால் வருவது 109.0781. ஸோ இதுவும் தோராயமாக 108. ஸோ அந்த அனைத்துமே 108 வருகிறது. ஸோ அந்த சூரியனின் விட்டமும் பூமியோட வெட்டத்தையும் சூரியனோட வெட்டத்தையும் நிலவின் வெட்டத்தையும் வகுத்தால் வரக்கூடியது தோராயமாக 108 என்ற மதிப்பே வருகிறது. அதே போல் இந்த சூரியன் உள்ள தொலைவையும் நிலவு உள்ள தொலைவையும் இது ரெண்டே வகுத்தாலும் வருவது 108 ஆகும். ஸோ இது ரெண்டும் அதில் உள்ள தொலைவும் அதனோட விட்டமும் ஏறத்தாழ சமமாக இருப்பதால் இவ்வளோ பெரிய சூரியனை இந்த சிறிய நிலவால் மறைக்க முடியும். ஸோ உதாரணமாக நாம் கை விரலை எடுத்துக்கொண்டோம் என்றால் கை விரலை தொலைவில் வைத்து பார்த்தால் எதையும் மறைக்காது. ஸோ அதே கை விரலை நம் கண்ணுக்கு அருகில் கொண்டு வந்தால் ஸோ மிகப்பெரிய பொருளையும் ஒரு சிறிய விரலால் மறைக்க முடியும். அதுபோல தான் இந்த பூமி இந்த நிலவானது பூமிக்கு அருகில் சுற்றுகிறது, அதே சூரியனானது பூமியிலிருந்து மிக தொலைவில் இருக்கிறது. இதனால்தான் அந்த மதிப்பு 108 என்ற எண்ணை கொண்டு வருகிறது. ஸோ இதனால்தான் இந்த 108 என்ற நம்பரை நாம் விசேஷமாக கொண்டாடுகிறோம். ஸோ உயிர்காக்கும் சிகிச்சைக்கு ஆம்புலன்ஸுக்கு 108 என்று வைத்துள்ளோம். பல்வேறு விசேஷங்களுக்கு நாம் 108 என்ற எண்ணை அளப்பதற்கும் இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஸோ அடுத்ததாக இந்த மூன் ஃபேஸஸ், அதாவது நிலவின் மாற்றங்கள். அதாவது நிலவானது ஒவ்வொரு நாளும் வளர்பிறை தேய்பிறை என்று மாறி மாறி வருகிறது. ஸோ அமாவாசை என்று முழு நிலவாக இருக்கிறது. ஸோ அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நிலவானது தேய்கிறது. ஸோ வார்னிங் கிப்பஸ் என்று சொல்கிறோம். ஸோ அதாவது முக்கால் சைஸில் நிலவு இருக்கிறது. அதன் பிறகு அரை நிலவாக இருப்பதே தேர்ட் குவார்ட்டர் என்று கூறுகிறோம். அதன் பிறகு கால் நிலவாக இருப்பதே ஸோ வார்னிங் கிரசன்ட் என்று கூறுகிறோம். அதன் பிறகு முழுவதுமாக மறைக்கிறது, அதை நியூ மூன் என்று அழைக்கிறோம். அதன் பிறகு கால் நிலா திரும்ப வளர்பிறையில் வருகிறது, வாக்சிங் கிரசன்ட் என்றுகிறோம். அதன் பிறகு வருகிற அரை நிலவை ஃபஸ்ட்டு குவார்ட்டர் என்றுகிறோம். அதன் பிறகு வருகிற முக்கால் அளவு நிலவை வாக்சிங் கிப்பஸ் என்று அழைக்கிறோம். ஸோ இதே போல் நிலவின் ஷேப் ஸோ ஒவ்வொரு மாதமும் அது மாறிக்கொண்டே இருக்குது, ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த நிலவின் பிறைகளுக்கும்
இந்த கிரகணம் ஏற்படுவதற்கும் ஒரு இது இருக்கிறது. ஸோ அதாவது இந்த நிலவானது முழுவதுமாக மறைக்கும் போது அப்பொழுது வருவது முழு சந்திர கிரகணம். அதே போல் அரை நிலவு கால் நிலவு மறைக்கும் போது வருவது பகுதி சந்திர கிரகணம். ஸோ இதுபோது ஒவ்வொரு மாதமும் இந்த நிலவின் பிறைகள் மாறுகின்றன, அமாவாசை பௌர்ணமி என்று மாறி மாறி வருகின்றன. ஆனால் ஒவ்வொரு மாதமும் கிரகணங்கள் நடைபெறுவதில்லை. அதற்கு முக்கிய காரணம் இந்த நிலவானது பூமி சுற்றும் அதே நீள்வட்ட பாதையில் இல்லாமல் சற்று விலகி, அதாவது 5 டிகிரி சாய்ந்த ஒரு பாதையில் சுற்றி வருவதால் ஒவ்வொரு மாதமும் இந்த நிலவுக்கும் சூரியனுக்கு இடையில் பூமி வருவதில்லை. சற்று விலகி இருப்பதால் நமக்கு கிரகணங்கள் ஏற்படுவதில்லை. இந்த நிலவின் பிறைகள் எடுத்துக்கொண்டாம் என்றால் அதாவது இங்கே இருக்கிறது. சூரியன் இங்கே இருக்கிறது, பூமி இது இரண்டுக்கு நடுவே இந்த நிலவானது இருக்கிறது. நிலவானது நேர்கோட்டில் இருக்காது, சற்று மேலோ அல்லது கீழோ இருக்கும். அப்பொழுது என்ன பண்ணும், இந்த சூரியனின் வெளிச்சம் இந்த நிலவின் மறுபக்கம் விழும். அந்த மறுபக்கம் நாம் பார்க்க முடியாது. நாம் பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய நிலவின் பக்கம் முழுவதுமாக இருட்டாக இருக்கும். அப்படியே நிலவு செல்லும்போது இதனோட வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே வருகிறது. திரும்ப இந்த நிலவானது இங்கே சென்று அடுத்து 90 டிகிரி வரும்போது அரை நிலவாக நமக்கு தெரியுது. கால் நிலவு தெரிவதை வாக்சிங் கிரசன்ட் என்று சொல்வோம். அதே இங்கேருந்து 90 டிகிரி நகர்ந்து நிலவானது இங்கே வரும்போது அரை நிலவாக நமக்கு நிலவு தெரிகிறது. நாம் பூமியிலிருந்து பார்க்கும் அரை நிலவும் பூமியிலிருந்து பார்க்காத மறுபக்கம் அரை நிலவும் வெளிச்சமாக இருக்கும். நமக்கு தெரிவது இந்த அரை நிலவு மட்டும்தான். இதை ஃபஸ்ட்டு குவார்ட்டர் என்று அழைக்கிறோம். அதன் பிறகு அப்படியே நகர்ந்து அடுத்து வரும்போது அதாவது முக்கால் பகுதி நிலவை நாம் பார்க்க முடியும். இதை வாக்சிங் கிப்பஸ் என்று கூறுகிறோம். அதன் பிறகு அதாவது 180 டிகிரி நகர்ந்து வரும்போது ஃபுல் மூன், இதை பௌர்ணமி என்று கூறுகிறோம். சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் நிலவின் நாம் பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய பக்கத்தின் முழுவதுமாக வெளிச்சமாக இருக்கும். இதனால் நிலவின் மறுபக்கம் முழுவதும் இருட்டாக இருக்கும். இப்பொழுது இதுக்கு சூரியனுக்கு நிலவுக்கும் நேராக பூமி இருக்காது. இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் நேராக இல்லாமல் பூமியிலிருந்து ஒரு 5 டிகிரி இந்த நிலவு மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ இருக்கும். ஆனால்தான் இந்த சமயங்களில் நமக்கு கிரகணங்கள் ஏற்படுவதில்லை. இதேபோல் திரும்ப நிலவானது அடுத்து நகர்கிறது. அடுத்து திரும்ப நகரும்போது அடுத்து தேய்பிறை. நிலவானது கொஞ்சம் கொஞ்சமாக தேயும். நிலவானது தேய்ந்து இப்பொழுது முக்கால் நிலவு தெரிகிறது. வாணி கிப்பஸ் என்று கூறுகிறோம். திரும்ப அதாவது 270 டிகிரி நகர்ந்த போது இப்போது லாஸ்ட் குவார்ட்டர் என்று கூறுகிறோம். அரை நிலவாக தெரியும். மீண்டும் நிலவு செல்லும்போது வாணி கிரசட் என்று சொல்கிறோம். போது கால் நிலவு தெரியும். மீண்டும் இந்த நிலவானது இங்கே சென்று மறுபடியும் நியூ மூன் என்று அழைக்கக்கூடிய அமாவாசையாக ஆகிறது. இந்த கிரகணத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதாவது அமாவாசை அன்று அப்போ தான் இந்த பூமிக்கும் இந்த சூரியனுக்கும் இடையில் நிலவு வருகிறது. அந்த டைமில் தான் நமக்கு சூரிய கிரகணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சூரிய கிரகணம் பகல் நேரத்தில் ஏற்படும். இப்போ பகல் நேரத்தில் தான் நாம் சூரியனை பார்க்கிறோம். அப்படி சூரியன் தெரியாமல் இடையில் நிலவு போய் மறைத்தால் நமக்கு சூரியன் அந்த நேரத்தில் நமக்கு தெரியாது. அப்பொழுது தான் நமக்கு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அதுவே சந்திர கிரகணம் ஏற்படுவது பௌர்ணமி நாட்களில் தான் சந்திர கிரகணம் ஏற்படும். அதாவது முழு நிலவு பௌர்ணமி எப்போ ஏற்படும்? பௌர்ணமி அன்று நாம் இரவில் தான் நிலவை பார்க்கிறோம். அந்த நிலவுக்கு செல்லும் வெளிச்சம் செல்லாமல் இந்த பூமி இடையில் தடுக்கும் போது நமக்கு முழு சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. சந்திர கிரகணம் எப்பொழுதுமே பௌர்ணமி நாட்களில் ஏற்படும். அதுவும் இரவு நாட்களில் ஏற்படும்.
ஸோ தற்போது வரக்கூடிய இந்த முழு சந்திர கிரகணத்தை அனைவரும் கண்டு ரசியுங்கள். ஸோ இந்த சந்திர கிரகணத்தை காண்பதற்காக தமிழ்நாடு அஸ்ட்ரானமி சயின்ஸ் சொசைட்டி போன்ற பல்வேறு அறிவியல் நிறுவனங்கள் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். நீங்கள் இந்த சந்திர கிரகணத்தை வெறுங்கண்ணாலே பார்க்கலாம். தொலைநோக்கி பைனாகுலர் வைத்து பார்த்தால் சற்று பெரிதுபடுத்தி காண்பிக்கும். வெறுங்கண்ணாலே பார்த்தால் மிகவும் சிறப்பாக தெரியும். இந்த முழு சந்திர கிரகணத்தன்று நிலவானது செந்நிறமாக, அதாவது சிவப்பு நிறத்தில் காண்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அதேபோல் பகுதி சந்திர கிரகணத்தையும் காண்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிலவின் பிறைகள் போலவும் நிலவை காண்கலாம். அதேபோல் சிவப்பு நிறத்தில் முழு சந்திர கிரகணத்தையும் நாம் காணலாம். இது அனைவருமே உங்கள் குடும்பத்துடன், உங்கள் அருகில் உள்ள நண்பர்கள் அனைவருடனும் வெறுங்கண்ணாலே கண்டு மகிழுங்கள். இந்த சந்திர கிரகணத்தை காண்பதால் நமக்கு எவ்விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. அதாவது இந்த பூமியானது சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளியை மறைப்பதால் ஏற்படும் ஒரு நிழலே சந்திர கிரகணம் ஆகும். இதனால் எந்த விதமான பாதிப்பும் மனிதர்களுக்கோ பூமியில் உள்ள மற்ற உயிரினங்களுக்கோ எதற்குமே ஏற்படாது. சூரிய கிரகணத்தை பார்க்கும்போது தான் அந்த சூரிய கிரகணத்தால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் சூரிய கிரகணத்தை வெறுங்கண்ணால் நேரடியாக பார்க்கக்கூடாது. அதற்கு தகுந்த சோலார் கிளாஸ் பயன்படுத்தி தான் பார்க்க வேண்டும். ஆனால் சந்திர கிரகணத்தை பார்ப்பதற்கு எந்த விதமான கண்ணாடியோ எதுவுமே தேவையில்லை. வெறுங்கண்ணாலே இந்த சந்திர கிரகணத்தை மிகவும் சிறப்பாக அனைவரும் கண்டு மகிழலாம். மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.